அக்கா, இப்பவும் சொல்றேன், இந்த டிரைவர் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டாம். நீ அநியாயத்துக்கு நம்புற அவன. இவனால கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு பாரு. இதனால என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ரேவதிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்தையே பண்றேன். நீ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் பேசாம இரு. அப்பா எப்பா, எப்படியோ கடைசியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டப்பா, அது போதும். கல்யாணமே வேணான்னு பிடிவாதமா இருந்த உன்னை ஒத்துக்க வச்சதே எங்களுக்கு பெரிய சாதனை தான்ப்பா. ரேவதி கழுத்துல நீ தான் தாலி கட்டுவன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, நான் சொன்னதுதான் நடக்க போகுது. இப்பதான்ப்பா எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இதுல சந்தோஷம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் ரேவதிக்கும் இதுல சந்தோஷமே இல்லை. விருப்பமே இல்லாத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. கல்யாண வாழ்க்கைன்றது 2 பேர் மனசு ஒத்து போய் சந்தோஷமான எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த கல்யாணம் வேண்டா வெறுப்பா ஆரம்பிக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்பா, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. ரேவதி இன்னைக்கு வேணா உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். நீ வேணா பாரு, போக போக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்க 2 பேருமே கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, வாப்பா போலாம். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மகே. மாமா, இப்படியோ உங்க தங்கச்சி பையனே உங்களுக்கு மருமகனா வரப்போறான். சந்தோஷம் தானே? மாப்பிள்ள, இப்ப இந்த உலகத்துல யாரு சந்தோஷமான ஆளுன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா அது நான் தான் சொல்லுவேன். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். பா முருகா. வணக்கம் மேடம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், எங்களுக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவல்? இங்கே எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு குழந்தை இருக்கு மேடம். அது பேர் மறந்து போச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு கார்டியனாக இருக்கிறவங்க பேர் ரேவதி. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த குழந்தை இந்த ஆசிரமத்தில் தானே இருக்கு? ஆமா, இங்கே தான் இருக்கு. மேடம், அந்த குழந்தைய நாங்கள் பார்க்க முடியுமா? எதுக்காக பார்க்கணும்? இல்லை, அந்த குழந்தைக்கான செலவை அடுத்த மாசத்துலேருந்து எங்கள் பாசு பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால அவரு தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு வான்னு சொன்னார். சரி, இந்த விஷயம் ரேவதி மேடத்துக்கு தெரியுமா? தெரியும். அவங்க பர்மிஷனோட தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படின்னா ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆ, வாங்க. இதுதான் ரேவதி கார்டியனா இருந்து பாத்துக்கிற குழந்தை. பேரு தீபா. தீபா, தீபா வாமா. ஏய்,
நாம தேடி வந்த குழந்தை கிடைச்சிருச்சா? ஏய் வாடா போலாம். ஏய் குழந்தை என்ன பண்றீங்க? ஏய் சத்தம் போட்டா குத்திடுவேன். பேசாம அமைதியா இரு, புரியுதா? ஒத்தன டேய் குழந்தை அவ்வளவுதான். தூக்கிட்டு போகாதீங்கடா. ஐயோ குழந்தை. டேய் குழந்தை கொடுங்கடா. டேய் டேய் குழந்தை கொடுங்க. டேய் குழந்தை கொடுங்கடா. இந்த விஷயத்தை உடனே ரேவதி மேடத்துக்கிட்ட சொல்லணும். இந்த மாலையை போட்டுக்கோங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ஓம் பாகீஸ்வராய வித்மஹே அயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச. ஐயோ போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி. மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சூப்பர்ரா, நேரா மண்டபத்துக்கு தூக்கிட்டு வாங்க. சரிண்ணா. தன்னோ பிரம்ம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே வாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யம் பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே. என்னங்க? சந்திரா, ஒரு முக்கியமான செய்தி. நம்ம ஆளுங்க மாயா சொன்ன குழந்தைய தூக்கிட்டாங்க. அப்படியா? சூப்பருங்க. இப்ப குழந்தை எங்க? அதை இப்போ மண்டபத்துக்கு கொண்டு வர சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைய வச்சுதான் இங்க பிரச்சனையை ஆரம்பிக்கணும். ம்? சரிங்க. அக்கா என்ன தேட போறா, நான் போறேன். சரி, போயிட்டு வாங்க. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகவஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணகஸ்தாய தீமஹி. வாங்கிக்கோங்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல போடுங்க. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஓம் விபுத்யே நமஹ. ஓம் சுரப்யே நமஹ. பாட்டி, கார்த்திக் கல்யாணம் நடக்க போது உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? இல்லையா பின்ன, என் பேராண்டிக்கு இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு தினம் தினம் எனக்கு மன உளைச்சலாவே இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி உன் தம்பி அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு ஒத்த கால நின்னான். இப்பத்தான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. என் அப்ப முருகன் எனக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருவான். இதுக்கு மேல எனக்கு என்னையா வேணும் சொல்லு? அம்மாவும் வந்திருந்தா இந்த கல்யாணத்தை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாட்டி. டேய் நீ ஒருத்தன்டா, நான் வந்ததே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல உங்க அம்மா வேற வரணுமா? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சிடலாம். ஓம் லோக சோக விநாசின்யை நமஹ. ஓம் தர்ம நிலையாயே நமஹ. ஓம் கருணாயே நமஹ. ஓம் லோக மாத்ரே நமஹ. ஓம் பத்ம பிரியாயே நமஹ. கார்த்திக், உங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர நானும் அனில் மாதிரி சின்னதா உதவி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சு வந்த மத்த காரியங்களும் சீக்கிரமே நடக்கும். உங்களுக்கு அந்த கடவுள் துணை இருப்பாரு. ஓம் தத்புருஷாய வித்மகே. அம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஊத்தணுமா? அவர் கையை பிடிச்சுக்கோ. மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி. மாமா, ஜோடி பொருத்தம் சூப்பர். லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்த்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமஹி. ஐயோ, அந்த சொட்ட தலையை அடிச்சு படுக்க வச்சுட்டு வந்திருந்தோம். இந்நேரம் மயக்கம் தெரிஞ்சிருக்குமோ? அவன் இங்க வந்தானா பிரச்சனை ஆயிடுமே. ஓம் தசரதாய வித்மகே சீதா. அவன் என்ன ஆனான்னு பாப்போம். 3, 2, 1.
ஹலோ, நினைச்சேன் நீ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிப்பேன்னு. கரெக்டா அதே மாதிரி எந்திரிச்சிட்ட பத்தியா? ஏய், நீ அந்த டிரைவரோட ஆளா? பரவாயில்லையே, இந்த மயக்கத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. அதுக்கு பரிசாவும் சொட்ட தலையில ஒண்ணு தரட்டா? சொட்ட தலையிலேயே இந்தா வாங்கிக்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இத பார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் தொந்தரவே இருக்க கூடாது. மயக்கத்திலே இரு. ஓகே, பாய். அப்பா, என்ன டைம் ஆகுது, சீக்கிரமா போனா கொஞ்சம். சரிப்பா. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வஜ்ரநாதாய வித்மகே தீஷ்ணதம்ஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பூதநாதாய வித்மகே பவனந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அம்மா, இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் பாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதான் அருள் புரியணும். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி. அப்பா முருகா, நீதான் துணை இருக்கணும். ஓம் தட்சிணாமூர்த்தீச வித்மகே தியானஹஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வீரத்வஜாய வித்மகே குடுங்க. ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபத்தி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வீரத் ஓம் சதுர்புஜாய நமः. ஓம் சந்திரரூபாய நமः. ஓம் இந்திராய நமः. ஓம் இந்திரசீதலாய நமः. ஓம் ஆக்லாஜனன்யே நமः. ஓம் துஷ்டே நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவகர்யே நமः. ஓம் சத்யே நமः. ஓம் விமலாய நமः. ஓம் விஸ்வதனன்யே நமः. ஓம் துஷ்டே நமः. ஓம் தாரித்ர்யநாசின்யே நமः. ஓம் பிரீத்திபுஷ்கரண்யே நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் சுக்லமால்யாம்பராய நமः. ஓம் அம்மா, அம்மா, தீபா, தீபா, அம்மா, தீபா, தீபா குட்டி, எப்படிடா இருக்க? சாப்பிட்டியா? அம்மா, நீங்க ஏன் என்ன பார்க்க வரல? உங்க மேல நான் கோவமா இருக்கேன். சாரிடா குட்டி, அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால வர முடியல குட்டி. மாமா, இது என்ன மாமா புது குழப்பமா இருக்கு?
ஏதோ ஒரு குழந்தை வந்து ரேவதி அம்மான்றா அவளும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன மாமா நடக்குது? அந்த குழந்தை யாரும் உங்களுக்கு தெரியுமா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல மாப்பிள்ள, ஒரே குழப்பமா இருக்கு. மாமா இன்னும் தாலி கூட கட்டல, அதுக்குள்ள ஒரு குழந்தை வந்து அம்மானு கூப்பிடுறா, மனசுல பக்கு பக்குன்னு அடிக்குது, ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க மாப்பிள்ள, விஷயம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யார் உன்னை கூட்டிட்டு வந்தது? இது அவங்கதான். ஹே, யார் நீங்க? குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிச்சு, அதான் கூட்டிட்டு வந்தோம். ரேவதி, என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? திடீர்னு ஒரு குழந்தை வந்து உன் அம்மானு கூப்பிடுது, நீயும் அத கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. யார் இந்த குழந்தை? இவ எதுக்கு உன் அம்மானு கூப்பிடுறா? சபாஷ், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடுறீங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏன் உன் மகளுக்கு ஒரு சாதாரண டிரைவர் மாப்பிள்ளையாக்கி இருக்கன்னு இப்பதான் புரியுது. கேளுங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இந்த அம்மா இவ்ளோ பணக்காரியா வசதி வாய்ப்போட இருந்துகிட்டு எதுக்கு தன்னோட டிரைவரை தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குதுன்னு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இந்த அம்மாவோட திட்டம் என்னன்னு அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. செவனாண்டி, என்ன திடீர்னு சம்மந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்க? உளர்ல சாமுண்டீஸ்வரி, உண்மை, சத்தியமான உண்மை. பெரிய வீட்டு விஷயம் எல்லாம் கலர்னா எப்பவுமே இந்த மாதிரி அசிங்கெல்லாம் வெளியே வரதான் செய்யும். இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சகஜம் தானே? என்னையா நீ பாட்டு பேசிட்டே போற? என்ன சொல்ல வரும் தெளிவா சொல்லு, சும்மா புதிர் போடாத. சரி, உண்மையை உடைச்சு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அந்த மனக்கோலத்துல இருக்காளே ரேவதி, கல்யாணம் ஆகாமலே ஒரு புள்ளைய பெத்து யாருக்கும் தெரியாம இத்தனை நாளா வளர்த்துக்கிட்டு இருக்கா. பாவி, இது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் நீ அந்த மகேஷை கழட்டி விட்டு உனக்கு சாதகமான டிரைவரை மாப்பிள்ளையாக்க பாக்குறியா? டேய், லூசுத்தனமா எதையாவது உளராத. முழுசா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அறவே காட்டுத்தனமா பேசுறத நிறுத்து. சாமுண்டீஸ்வரி அம்மா, உங்க பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வரைக்கும் போயிருச்சே. இந்த குழந்தைக்கு அம்மா இந்த பொண்ணுனா அப்பா யாரா இருக்கும் தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரேவதி, என்ன இதெல்லாம்? ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இல்லம்மா, அது வந்து உண்மையை சொல்லு ரேவதி, இது யாரோட குழந்தை?